அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி ஒரு சிறிய ஜென் கதை பார்க்கலாம். எது சிறந்தது? யுவான் ஒரு சிறந்த கலைஞன். கடினமான பாறைகளில் அழகிய வேலைப்பாடுகள் செய்வதில் வல்லவன். அவன் மற்றவர்களுடன் தன்னை தாழ்வாகவே ஒப்பிட்டு பார்ப்பான். ஒரு பணக்காரனை பார்த்தால், நாமும் இதுபோல் பணக்காரனாக இருந்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். யுவான் அப்படி நினைத்த மாத்திரம் அவனிடம் ஏதோ மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் யுவான் பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் அவனது மகிழ்ச்சி நிலைக்கவில்லை. ஒரு அரசாங்க அதிகாரியை பார்த்தான். அவருக்கு கிடைத்த மரியாதை அவனை பிரமிக்க வைத்தது. அதனால் இந்த அரசாங்க அதிகாரி படித்தவர் முதல் பணக்காரர் வரை மரியாதை செய்கிறார்களே, அப்படியானால் அதிகாரிதான் உயர்ந்தவர் என நினைத்தான். அடுத்த கணம் யுவான் அதிகாரியாக மாறிவிட்டான். வீதியில் போகும்போது சூரியனின் வெப்ப கதிர்களை தாங்க முடியவில்லை. உடனே இந்த சூரியனின் வெப்பத்தை அதிகாரியான என்னாலேயே தாங்க முடியவில்லையே, அப்படியானால் உலகில் சூரியன்தான் உயர்ந்தது என நினைத்தான். உடனே யுவான் சூரியனாக மாறினான். அப்போதும் அவன் மனம் நிறைவடையவில்லை. காரணம் மேகங்கள். என்ன அநியாயம் இது! என்னை கூட இந்த மேகங்கள் மறைக்கிறதே, அப்படியானால் மேகம்தான் உயர்ந்தது என நினைத்ததே. அடுத்து யுவான் மேகமாக மாறினான். அப்போதும் அவனது பிரச்சனை தீரவில்லை. காற்று மேகத்தை அலைக்கழித்ததுதான். அதனால் இந்த காற்றுக்கு என்ன துணிச்சல், என்னையே அலக்களிக்கிறதே, பேசாமல் காற்றாக மாறிவிட வேண்டியதுதான் என நினைத்தான். காற்றாக மாறிய யுவானை மழை தடுத்தது. அதனால் இந்த காற்று கூட அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, நான் மலையாக மாற வேண்டும் என நினைத்தான். மலையாக மாறியும் பிரச்சனை தீரவில்லை. மலையை ஒரு சிற்பி தனது உளியால் உடைத்து கொண்டிருந்தான். அட, மலையை விட பலசாலி என்னை போன்ற ஒரு சிற்பிதான் போலிருக்கிறதே, அப்படியானால் நான் பழையபடி சிற்பியாகவே இருந்து விடுகிறேன் என நினைத்தான். இறுதியாக யுவான் தனது பழைய உருவத்தை அடைந்தான். தொடர்ந்து அலைபாய்ந்து கொண்டிருந்த யுவானின் மனது, அடடா, இப்போதுதான் சந்தோஷமாக இருக்கிறது என நிம்மதி அடைந்தது. தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதிலேயே காலத்தை வீணடிக்கக்கூடாது என்பது ஜென் தத்துவம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.